விஜயை ஆதரிப்பதாலேயே இவர்கள் இப்படி ஆகிவிடுகிறார்களா, அல்லது இவர்கள் இப்படி இருப்பதால் தான் விஜயை ஆதரிக்கிறார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சீச்சி, இதெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு ஊர்ல கேட்பாங்கல்ல, கிராம சொல்லப்படையில. அந்த மாதிரி எனக்கு கேட்க தோன்றுகிறது இந்த வீடியோ, இந்த ஆள் பேசின வீடியோவை பார்த்தபோது. எஸ், நடிகர் ஸ்ரீமன். ஆமா, ஸ்ரீமன்னு தான். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு தனியார் யூடியூபுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் ஸ்ரீமன். அந்த பேட்டியில அவர் பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, எப்படி ஒரு மனிதனால, துளியோண்டு மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதனால இப்படி பேச முடியும் தெரியல. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார். கோயம்புத்தூர்ல அதே மாதிரி ஒரு 3 வயது குழந்தை, 8 வயசு 10 வயசு பிள்ளைங்க மீதெல்லாம் பாலியல் வன்கொடுமைகள், 61 வயசு கிழவி மீது, 90 வயசு பாட்டி மீதெல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. ஒரு சிறுவன், குழந்தை, பெண்கள் மட்டுமல்ல, குழந்தைகள் மட்டுமல்ல, முதியவர்கள் மட்டுமல்ல, ஒரு சிறுவன், அவன் மீது இந்த மாதிரி கஞ்சா போதையில் இருந்த பொறுக்கிங்க கொஞ்சம் பேர் அந்த சிறுவன்கிட்ட தப்பா நடக்க முயற்சிக்கிறாங்க. அவருடைய தந்தை, அந்த சிறுவனின் தந்தை பதறி போய் அதை பதிவா எழுதுகிறார். பாதுகாக்க வேண்டிய காவல்துறை பெண் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பெண் அதிகாரி மீது பாலியல் தொல்லை. இத கேள்வியா கேட்கிறாருங்க ஒரு நெறியாளர். இது இந்த மாதிரி பேச்சு வருது, இந்த தாவே காட்சி இதெல்லாம் வருது. இந்த ஸ்ரீமன் சொல்றாரு, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தவறுகளை, எங்கேயோ யாருக்கோ நடக்கிற ஒண்ண எடுத்துட்டு அதை ஊதி பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு வெட்கமே இன்றி இந்த ஆள் பேசுறாரு. எப்படி இருக்கும்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஒன்றை பெரிதாக்குகிறார்கள் இவர்கள். நீங்க ஒரு 6 மாசம் பொறுத்துருங்க, 6 மாசம் தயவு செய்து பேசாங்க, வெயிட் பண்ணுங்க, 6 மாசம் கழிச்சு பாருங்க விஜயுடைய ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. வேற லெவல்ல இருக்கும் இந்த கவர்மெண்ட்ங்கிறாரு. எனக்கு புரியல, ஏன் 6 மாசம் கழிச்சுதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதா? ஜோசியக்காரர் ஏதாவது குறிச்சு கொடுத்துருக்காரா? 6 மாசம் பெண்களுக்கு எதிராக எந்த பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் கம்முன்னு வாய முடிட்டு இருக்கணும்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரா? 6 மாதம் கழிச்சுதான் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? அது வரைக்கும் இங்க பெண்கள் மீது பாலியல் வல்லுறவுகள், பாலியல் வன்கொடுமைகள் நடக்கணும், அதெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்ரீமன்னு? எனக்கு புரியல. 6 மாதத்துக்கு கழிச்சு சிறப்பா இருக்குமா? சரி, இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக, இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதை பெரிதுபடுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, அது நம்ம வீட்டில் நடந்திருந்தாலும் இதே வார்த்தை தான் வருமா? இப்படி? அப்ப இவர்களை எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க நீங்க. மக்கள், நாட்டு மக்கள் தயவு செய்து, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே இது எல்லாத்தையும் மறந்துங்க தயவு செய்து. கொஞ்சம் மனசை திறந்து, இதயத்தை திறந்துட்டு நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளுங்க பொறுமையா. 5 நிமிடம். தேர்தலுக்கு முன்பாக திருவாளர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? பெண்கள் நாட்டில் நடமாடவே முடியாத சூழல் இருப்பது போன்ற ஒரு வாதத்தை, ஒரு கற்பிதத்தை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். சரியா? பெண்கள் நாட்டில, தமிழ்நாட்டில வாழவே முடியாத சூழல் வந்துடுச்சா? அப்படி இல்ல. அப்ப எந்த பெண்களுக்குமே பாதிப்பை ஏற்படலையா திமுக ஆட்சியில? அப்படியும் இல்ல. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றங்கள் நடந்துச்சா? ஆமா நடந்துச்சு. நடந்துச்சு இல்ல? ஆமா நடந்துச்சு. அதை யாரு கேள்வி கேட்டா? அன்றைக்கு திரு விஜய் அவர்கள் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. திமுக ஆட்சியில் நடந்ததை விட பன்மடங்கு அதிகமாக இப்பொழுது நடக்கிறது. அப்ப இதை கேட்கணுமா வேண்டாமா? திமுக ஆட்சியில் நடந்தால் விஜய் கேட்டால் அது சரி, விஜய் ஆட்சியில நடப்பதை பற்றி நாம யாராவது பேசிட்டா அது தப்பு. இப்ப இது என்ன நியாயம்? இதுதான் மாற்றமா? 1 2 அல்ல. நான் உங்களை இருகரும் கூப்பி அன்போடு ஒண்ணு கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை விஜய் கேள்வி கேட்டால் அது நியாயம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை விட பன்மடங்கு இப்பொழுது நடக்கிறது. அதை விட பன்மடங்கு இப்பொழுது நடக்கிறது. அதை யாரும் கேள்வியும் கேட்க மாட்டீங்க, அதை பற்றி பேசவும் மாட்டீங்க. யாராவது கேட்டா அது தப்பு. பார்த்தீர்களா, இவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை பெரிதுபடுத்துகிறார்கள் என்று சொல்வீர்களே என்று சொன்னால், எனக்கு ஸ்ரீமன்னை விடுங்க, நாமெல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய பல தலைவர்களே அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவர் சொல்லி இருக்கிறார், நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அவர் திமுக ஆட்சியிலும் திமுக விமர்சித்தார். இப்ப தாவேகா ஆட்சி, அப்ப திமுகவோடு கூட்டணியில் இருந்தார், இப்பொழுது தாவேகா கூட்டணியில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை காலம் தாழ்த்தி நிறைவேற்றியது. திமுக ஆட்சி மக்களிடம் நம்பிக்கை இழந்து விட்டது, அதனாலதான் திமுக ஆட்சி போயிடுச்சு. திமுக ஆதரவாளர்கள், திமுகவினர், திமுகவை ஆதரிக்கும் அறிவுஜீவிகள் என்னை அவரை கேள்வி கேட்கிறோமா? கேள்வி கேட்பது சரியல்ல. மக்கள் விஜயை நம்பி இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மரியாதைக்குரிய ஐயா வாழும் காரல் மார்க்ஸ் அப்படிதான் சொல்லணும். 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகிறது.
இது மட்டும் திமுக ஆட்சியில நடந்துருந்துச்சுன்னா அந்த ஐயா வந்து சாகுமர உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. எனக்கு தெரியும் அவரை. அவரு ஐயோ நீங்களா அவரெல்லாம் நீங்க சாதாரண நினைக்காங்க, பயங்கர உணர்வாளர். காரல் மார்க்ஸ் இருந்து நேரடியாக பொதுவுடைமை சித்தாந்தத்தை கற்று வந்தவர். ஆமா, திமுக கூட்டணி இருக்கின்ற பொழுதே திமுகவை எதிர்த்து பேசும் வல்லமையும் ஆற்றலும் நேர்மையும் நெஞ்சுறுதியும் கொண்டவர். ஆனா தாவே காட்சியில பேச மாட்டார். அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல விரும்பல, அது நீங்களே புரிஞ்சுக்கங்க. பொருள் முதல் வாதம், அதை நன்கு அறிந்தவர்கள். ஒருவேளை அது காரணமாக இருக்கலாமோ என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு என் மீது இன்னமும் கூட கோபம் வரும். எனக்கு அவங்க மீது இதை விட கோபம் அதிகமா இருக்குது. காவிரி டெல்டா காஞ்சி கிடக்குது, போராட்டம் பண்ண வேண்டியவங்க போராட்டம் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க. 50 பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சீற்று அப்படியே வெகுண்டெழுந்து கேட்க வேண்டிய அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். பாராட்டு பத்திரம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட 3 வயது பெண் குழந்தை, சிறுமி குழந்தை 15 கிலோமீட்டர் தள்ளி போய் அடக்கம் செய்யப்படுகிறது. பேசல. அம்மாவுக்கு தெரியாம ஒரு பெண் குழந்தை என்னுடைய பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் குழந்தையினுடைய உடலை அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கு தெரியாமல் எரியூட்டுகிறார்கள். கேட்கல. நேத்து பேருந்து நிலையத்தில் என்ற பெண்ணுக்கு தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் பாலியல் தொல்லை, இதை பத்தி அவர் பேச மாட்டாரு. இயற்கை உபாதையை கழிக்க சென்ற பெண்ணின் கையை முறுக்கி சாதியை சொல்லி திட்டி பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார் தாவேகா ஒன்றிய அமைப்பாளர். இதை பத்தி அவர் கேட்க மாட்டார். இப்பவும் திமுகவை திட்டுறாருன்னா அப்ப இவர என்னன்னு சொல்றது? அப்ப இவங்க எல்லாமே இப்படி இருந்தா இந்த ஸ்ரீமன் எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தத்துவங்களை படித்தவர்கள், புத்தகங்களை படித்தவர்கள், மக்களோடு நின்றவர்கள், மக்கள் போராட்டங்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக நாம் எல்லாம் நம்பக்கூடியவர்கள், அவர்களே இப்படி விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பேசுறது? அப்புறம் ஸ்ரீமன்ட்ட போய் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? 4 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது. ஆணவ படுகொலைகளுக்கான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அத்தனை பேரும். இந்த கூட்டத்தொடரில் அது தொடர்பாக ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா இன்னமும் இன்னைக்கு அந்த தலைவர் வந்து ட்வீட் போட்டிருக்கிறார். என்ன ட்வீட் போட்டிருக்கிறாரு? திமுக நான் என்ன சொல்றேன், வெற்றி பெறுவதாலேயே ஒன்று சரி என்று அவர் நம்புவாரே என்று சொன்னால் ஐயா அவர் ட்வீட் போட்டிருக்காரு. வெற்றி பெறுகிறார்கள், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வெற்றி பெறுவதாலேயே அது சரி என்றால் மோடி சரி என்று அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? மோடி தான் தொடர்ந்து 3வது வாட்டி வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. அப்ப கம்யூனிசம் தவறு என்று ஒத்துக்கொள்கிறாரா? கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தோற்றிருக்கிறார்கள், அதற்கு காரணம் அவர்களை வந்து மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? மக்களுக்கு அவங்க எந்த நல்லதுமே செய்யலன்னு ஒத்துக்க போறாரா? என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு வெற்றி உங்கள் எல்லோரையும் மாற்றி விடுமா? திமுக வந்து சுட்டி காட்டுவதற்கு குறைகளே அற்ற கட்சின்னு நான் வாதிடவே வரல. திமுகவில் போதாமைகள் உண்டு, குறைபாடுகள் உண்டு, சுட்டி காட்டுவதற்கு 1000 சிக்கல்கள் உண்டு. நான் உங்களோடு சேர்த்து நான் விமர்சிக்க தயார். ஆனால் அதற்கு மாற்று நீங்கள் என்று சொன்னால் நான் உங்களை சல்யூட் அடிக்க தயார். ஏன்னா எனக்கு உங்கள் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய தத்துவம் செம்மையானது. அதுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திரைப்பட நடிகரினுடைய திரை கவர்ச்சியால் கிடைத்த வெற்றியின் பின்னால் போய் நின்று கொண்டு அவருக்கு பல்லக்கு தூக்க நினைப்பது அல்லது அவரை பாராட்ட நினைப்பது, அவருக்காக நீங்கள் வக்கீலாக மாற நினைப்பதெல்லாம், அப்ப இவர்களே இப்படி இருந்தால் நான் திருப்பி சொல்றேன், ஸ்ரீமன் எல்லாம் என்ன செய்யறது? நான் ஏன் ஸ்ரீமன்னை விட இவங்களை அதிகமா பேசுறேன் அப்படின்னா, உரிமை, கோபம், அதிக எதிர்பார்ப்பு எங்க இருக்குமோ அங்கதானே கோபம் வரும். இப்போ இன்னைக்கு நாட்டு மக்கள் தயவு செய்து, நீங்க ஒண்ணு இல்லைங்க, தேர்தலுக்கு முன்பாக திரு விஜய் என்ன சொன்னார்? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடா, எங்க கல்வியில சிறந்திருக்கு அப்படின்னு சொன்னார். கல்வி சீரழிந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தவுடன் இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்கிறார். சுகாதாரத்துறை சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு கிடைக்கிறது என்று தேர்தலுக்கு முன்பாக திரு விஜய் அவர்கள் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு சுகாதாரத்துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் IRS அதிகாரி அருண்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் சுகாதார கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். இவங்க எல்லாரையும் விடுங்க. திரு விஜய் அவர்களே, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களே டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் தமிழ்நாடு உலகளாவிய அளவில் இவ்வளவு சர்வதேச நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில், சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் தமிழ்நாடு
இந்தியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது. கல்வி, பெண் முன்னேற்றம், பெண் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு தனித்துவமான ஒரு இடத்தை, வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று பேசுகிறார். அப்ப தேர்தலுக்கு முன்பாக இவர்கள் சொன்னது பொய் தானே? தேர்தலுக்கு முன்பாக மேடைகளில் இவர்கள் வைத்தது பொய்யா இல்லையா? பொய். அந்த பொய்யை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். சரி, இன்னைக்கு இவ்வளவு மின்வெட்டு இருக்கிறது. நேற்று கொளத்தூர்ல திடீர்னு அடிச்ச மழை, அங்கங்க மரங்கள் சாய்ந்து விழுந்தன. கொளத்தூர்ல மரம்லாம் சாஞ்சி நிக்குது. அதை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர், அது நியூஸ் 7 தமிழ்ல வந்திருக்குது. நான் ஏன் எல்லாத்தையும் பேரோட சொல்றேன்னா, நீங்க நான் ஏதோ ஆதாரமற்றதை சொல்றதா நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்றேன். VS பாபு, கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், அவருடைய மகன் அந்த செய்தியாளரை மிரட்டியதாக ஒரு செய்தி வெளியாகிறது. ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்கிற குரல் வருது. நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, யாரு நீங்க, வீடியோ எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு குரல் வருது. இன்னொரு குரல் வருது, நான் நியூஸ் 7 தமிழ் ரிப்போர்ட்டர்னு. ஐடி கார்டா கொண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப செய்தியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவேகா காரங்க தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தொடர்ந்து செய்தி வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கிற செய்தி வருது. எல்லாம் வீடியோ ஆதாரத்தோடு வருது. அநியாயமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோரை அழைத்து தாவேகா MLA மிரட்டுகிறார் என்ற வீடியோ ஆதாரம் வருகிறது. நாட்டில் இந்த 1 மாசத்துல, நான் திருப்பி சொல்றேன், நீங்க 2500 ரூபாய் அப்புறம் கொடுங்க, கொடுக்காம போங்க. 6 சிலிண்டர் கொடுக்காம போங்க. அது மக்கள் அடுத்த தேர்தலை பாத்துக்க போறான். ஆனா உங்க கட்சிக்காரங்களுடைய அராஜகம் அத்துமீறல் இருக்குது இல்ல, இதுல ஏதாவது 10ல் 1 திமுக ஆட்சி பண்ணிருந்துச்சுன்னா இதுக்குள்ள இவங்க எல்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா? திமுகவினரின் அராஜகம், காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்தா, பத்திரிகையாளர்களை மிரட்டுவதா, பெண்களுக்கு திமுகவினராலேயே பாதுகாப்பு இல்லையா, அப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல. இப்ப ஏன் யாருமே கேட்கல? நான் சொன்னது ஏதாவது பொய்யா, ஆதாரமற்ற தகவலா? இப்ப நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து சிந்திக்கணும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? பள்ளிக்கூடத்துல போயிட்டு தாவேகாவினர் குழந்தைகளுக்கு விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை கொடுத்து விஜய் வாழ்க என்று முழக்கமிட வைக்கிறார்கள் பள்ளி குழந்தைகளிடம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒருவேளை யாரோ ஒரு திமுக காரன் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போய் ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ல வச்சிருந்தா இங்க எவ்வளவு கொந்தளிச்சிருப்பீங்க? எல்லாரும் கொந்தளிச்சிருப்பாங்களா இல்லையா? மக்கள் மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க. அப்ப தாவேகா காரங்கன்னா போய் விஜய் வாழ்கன்னு சொல்லலாமா? இதை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள், முற்போக்கு சக்திகளும் கேட்காமல் அமைதியாக இருக்கிறார்களே, இதை நாங்க சுட்டி காட்டக்கூடாதா? என்ன அநியாயம்? கொஞ்சம் நிதானமா சிந்திக்கணும். ஆற்றாமை இல்ல, கோபம் இல்ல, மனசாட்சியோடு பேசுவோம். இதெல்லாம் கேட்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க. யாரை கேட்க வேண்டுமோ, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கேட்பதை விட்டுவிட்டு ஆட்சி அதிகாரத்தின் மீது விமர்சனங்களை வைப்பவர்களை நோக்கி நீங்களும் வசைபாட தொடங்குவீர்கள், நீங்களும் கணைகளை தூக்கி வீசுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கற்றுக்கொண்ட இசங்கள் என்ன ஆயிற்று? மனம் திறந்து பேசணும். மக்கள் சிந்திக்கணும். இந்த 1 மாசத்துல எல்லாத்தையும் மாத்தணும், பாலாறு ஓடணும் நானும் பேசல. ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் தனக்கு பேருந்து வசதி இல்லை என்று கேட்ட இளைஞரிடம் நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இந்த பதில திமுக அமைச்சர் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? கஸ்டோடியல் டெத்ல இறந்து போன இளைஞனின் உடலை அவங்க பேரண்ட்டுக்கு தெரியாம, அவங்க பேரண்ட் அரெஸ்ட் பண்ணி, தெரியாம மீன்ஸ் அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க பேரண்ட் அரெஸ்ட் பண்ணி கஸ்டோடியல் டெத்ல இறந்த ஒரு இளைஞனின் உடலை காவல்துறையே என்ன செய்து நேற்று தகனம் செய்கிறது. திமுக ஆட்சியில் ஒண்ணு நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப இது எல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது. அமைதியா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் 6 மாசம் பொறுத்திருக்கணும். இதுக்கும் 6 மாசம் பொறுத்திருக்கணுமா? என்ன நியாயம்? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த போது காங்கிரஸ் கர்நாடகத்தில் காவிரி நீரை தர மறுத்தால் இங்க இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் தேசிய அமைப்புகளும் பொங்கி எழுந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டு சதி, தமிழர்களே இல்லை இவர்கள், பார்த்தீர்களா? ஐயோ, தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கிறது, இங்கே இவர்கள், அங்கே காங்கிரஸ் தண்ணீர் தர மறுக்கிறது, திமுக கேட்கிறதா என்று தமிழ் தேசிய அமைப்புகள் கேள்வி எழுப்பியிருப்பார்கள். இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. கர்நாடகத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்று DK சிவகுமார் சொல்லுகிறார். கர்நாடகா நமக்கு தர வேண்டிய தண்ணியை இந்த வருஷம் தண்ணீரை திறந்து விடல. கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கரெக்டா ஜூன் மாசம் தண்ணீர் திறக்கப்பட்டுச்சு. 1 மாதம் மே மாசமே தண்ணீர் திறந்தார்கள்.
இந்த ஆண்டு திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னமும் திறக்கப்படவில்லை. கேட்க வேண்டிய தமிழ் தேசிய தோழர்கள், உறவுகள், சொந்தங்கள், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு சதியை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று திமுக ஆட்சியில் வைத்த விமர்சனத்தை போலவே வைப்பார்கள் என்று நானும் நம்பினேன். அப்ப இது எல்லாமே திமுக ஆட்சியா இருந்தா மட்டும்தான் நாங்க விமர்சிப்போம், கேட்போம். தாவேகா ஆட்சியில் அது அப்படியே நடக்கும், நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா பேசுனா நீங்க சொல்லுங்க, வன்மத்துல திட்டாதீங்க. அதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, 10 சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. எனக்கும் கவலை இல்லை, நீங்க திட்டிட்டு போலாம், அவ்வளவுதான். அறிவார்த்த ஒரு உரையாடலுக்கு தயாரா உரையாடுவோம். மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி பாராட்டுகிறார். எதற்கு? நல்லா கேட்டுக்குங்க. ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு, மாநில அரசு நடத்தாது, நல்லா கேட்டுக்குங்க, மாநில அரசு நடத்தாதுன்னு விஜய் சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு மாநில அரசு ஒரு சர்வே நடத்துமா. இதைத்தான் திமுக அரசு சொல்லிச்சு. மாநில அரசுக்கு சர்வே நடத்துவதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டியவர்கள் ஒன்றிய அரசு என்று சொன்ன போது நீங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள், உங்களுக்கு நடத்துவதற்கு மனம் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள், ஐயவோ இது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொன்னார்கள். இப்பொழுது விஜய் அதையே சொல்லுகிறார், அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். மனசாட்சியோட திங்க் பண்ணுங்க, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்செக்ஸ் எடுத்த பிறகு சர்வே மாநில அரசால் எடுக்க முடியும். இதைத்தான் திமுக சொல்லிச்சு. அதெல்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் நீ எடு அப்படின்னு சொன்னாங்க திமுக. அப்படி எடுப்பதால் பலன் இல்லை என்று திமுக சொல்லிச்சு. அதெல்லாம் கிடையாது, எடுக்க முடியும், நீ எடுக்க மாட்டேங்கிற, நீ எடுக்காததுனால நீ சமூக விரோதி, சமூக நீதிக்கு எதிரானவன் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதையே விஜய் சொல்லுகிறார், வெரி குட், சூப்பர் அப்படின்னு பாராட்டுறாங்க. நீங்க தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இது எல்லாத்தையும் பேப்பர்ல படிங்க இந்த செய்தியை, அல்லது இணையத்துல தேடுங்க. இதெல்லாம் நடந்துச்சான்னு செக் பண்ணுங்க. செந்தில்வேல் சொல்றது உண்மையான செக் பண்ணுங்க. செந்தில்வேல் சொல்றது உண்மைன்னு சொன்னா ஏத்துக்கிடுங்க. செந்தில்வேல் சொன்னதுல தவறு இருந்தா ஆதாரத்தோட கீழே மறுப்பு கொடுங்க, நான் திருத்திக்க தயாரா இருக்கேன். ஆனா இவர்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு ஏமாந்து விட்டீர்கள் என்று சொன்னாங்க. வெறும் திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியாமலேயே நீங்கள் ஏமாற தொடங்குவீர்கள் என்று சொன்னால் நாட்டு மக்களே, இழப்பு நமக்கு, உங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, நமக்கு, நாட்டு மக்களுக்கு இழப்பு. எனவே நாம் விழித்துக் கொள்வோம். விழித்துக் கொண்டால்தான் பிழைத்துக் கொள்வோம். இல்லை என்றில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திரை பிரபலத்தின் மூலம் முதலமைச்சர் ஆகினார், ஒரு திரை பிரபலத்தின் மூலம் மக்களை கவர்ந்தெடுத்ததன் மூலம் ஆட்சியை பிடித்து விட்டார் என்ற ஒற்றை காரணத்திற்காக இவர்கள் எல்லோரும் இவரை மாபெரும் புரட்சியாளர், வாழும் கார்ல் மார்க்ஸ் என்று சொன்னாலும் சொல்லுவார்கள், வாழும் பெரியார், வாழும் அம்பேத்கர், வாழும் அண்ணா, வாழும் எம்ஜிஆர் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி உங்களை நம்ப வைப்பார்கள். நீங்கள் இந்த கேள்விகளுக்கு விடை தேடினால் நான் சொல்றதை கூட நீங்க அப்படியே நம்புங்க. நான் சொல்றேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் அல்லவா. நான் சொன்னதை சிந்திங்க, ஆமாவா இல்லையான்னு சிந்திங்க. சிந்தித்தால் நாம் நம் சந்ததிகள் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்லி, ஸ்ரீமன் அவர்களே திரைப்படத்தில் நடிக்கிறீங்களா, நடிங்க, மகிழ்ச்சி, அதோட நிறுத்துங்க. அரசியல் பேச வேண்டும் என்று வந்தால் நான் திருப்பி சொல்றேன், திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் அது பாதிப்பு தான். யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றும் என்று சொல்லுவது மாண்டு போன அந்த பிஞ்சுகளை மேலும் கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவு என்று நான் கேட்பது தமிழ் கேள்வி வைக்கப்படக்கூடிய கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்து செல்வது, அதிகமாக பகிர்வது, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். என்னுடைய கருத்துக்களில் ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் ஆரோக்கியமான நாகரிகமான வார்த்தைகளில் பின்னூட்டமிடுங்கள். நான் ஒருவேளை தவறான தரவுகளை தந்திருந்தால் சரியான தரவுகளை நீங்கள் தருகிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான, ஒரு நாகரிகமான சமூகத்தை உருவாக்குவதை நோக்கி நாம் அனைவரும் நகர்ந்து செல்லுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.